கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கல்வனின் காதலி என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 5. கார்வார் பிள்ளை. திருப்பரங்கோவில் மடம் மிகவும் பிரதானமானது, மிக்க செல்வாக்குள்ளது. மடத்துக்கு சொந்தமாக 1000 வேலி நிலமும், மடத்தின் ஆதீனத்தின் கீழ் உள்ள கோயில்களுக்கு 7000 8000 வேலி நிலமும் இருந்தன. இப்போதுள்ள பண்டார சந்நிதிக்கு முந்தி இருந்தவரை பற்றி பலவிதமான வதந்தி உண்டு. ஆனால் இப்பொழுது அப்பதவி வகித்தவர் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். மடத்தின் நிர்வாகத்தில் உள்ள ஊழல்களை எல்லாம் போக்கவும், மடத்தின் சொத்துக்களை சமய வளர்ச்சி கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்தவும் பெருமுயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த முயற்சிகளை எல்லாம் அதிகம் பயன்படாதபடி செய்து கொண்டிருந்த புண்ணியவான் ஒருவர் அந்த மடத்தில் இருந்தார். அவர்தான் கார்வார் பிள்ளை. முன்னிருந்த சன்னிதானத்தின் காலத்திலே இந்த மனுஷர் வைத்ததே எல்லா விஷயங்களிலும் சட்டமாக இருந்தது. இப்போதும் கூட அவருடைய அதிகாரம்தான் அதிகமாக சென்று கொண்டிருந்தது. மடத்தின் ஏராளமான சொத்துக்கள் ஒரு தாலுக்கா பூராவிலும் பரவியிருந்தபடியால் ஏதாவது கோர்ட் விவகாரங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கார்வார் பிள்ளைக்கு அந்த விவகாரங்களில் நுட்பங்கள் எல்லாம் தெரியும். அவர் இல்லை என்றால் மடத்தின் நிர்வாகம் உடனே பலவித சிக்கல்களுக்கு உள்ளாக நேரிடுமாதலால் அவர் மேல் அநேக புகார்கள் அவ்வப்பொழுது வந்த போதிலும் பண்டார சந்நிதி அவரை போகச் சொல்ல முடியாத நிலையில் இருந்தார். அப்பேற்பட்ட திருப்பரங்கோயில் மடத்தில் சர்வாதிகாரம் நடத்திய ஸ்ரீ கார்வார் பிள்ளையை இதோ பார்த்துக் கொள்ளுங்கள். காதில் வைரக்கடுக்கன், கன்னத்திலே புகையிலை குதப்பல், கழுத்திலே சரிகை துப்பட்டா, இடுப்பில் சொருகிய மணிப்பர்ஸ், நெற்றியில் ஜவ்வாது பொட்டு, கைவிரல்கள் எல்லாவற்றிலும் வைர மோதிரம், அப்புறம் தங்கச்சங்கிலி கோத்த ரிஸ்ட் வாட்ச். இத்தகைய அலங்காரத்துடன் இதோ இளம் தொந்தி விழுந்து தலையில் ஈரநரை கொண்டு விளங்குகிறவர்தான். கார்வார் பிள்ளை பார்த்தால் சாது மனுஷராக அப்பாவியாக தோன்றுகிறார் அல்லவா? ஆனால் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ நமக்கு என்ன தெரியும், பார்த்து கொண்டே இருங்கள். முத்தையா, இங்கே வா என்று கார்வார் பிள்ளை கூப்பிட்டதும் கொஞ்ச தூரத்தில் கீழே மேசைப்பெட்டியின் முன்னால் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்த முத்தையன் எழுந்து வந்து பணிவுடன் நின்றான். வேலம்பாடி கிராமத்திலிருந்து பகுதி பணம் வரவில்லை. நீ உடனே போய் காரியஸ்தனை பிடித்து எத்தனை நேரமானாலும் இருந்து வாங்கி கொண்டு வா, வெறுங்கையுடன் வரக்கூடாது என்றார். முத்தையன் தயக்கத்துடன் 10 நாள் கணக்கு எழுத வேண்டியிருக்கிறது, வேறு யாரையாவது என்பதற்குள் எல்லாம் நாளைக்கு எழுதலாம் போ, சும்மா மேஜை பெட்டியின் முன்னால் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருந்தால் எப்படி எழுதியாகும் என்று எரிந்து விழுந்தார் கார்வார் பிள்ளை. முத்தையன் மேஜை பெட்டியில் கணக்குகளை எடுத்து வைத்துவிட்டு கிளம்பினான். ஊரின் 1 கோடிக்கு வந்ததும் மத்தியானம் சாப்பிடும் பொழுது அபிராமி தேம்பி தேம்பி அழுது கொண்டு நின்ற தோற்றம் அவன் மனக்கண்ணின் முன்பு வந்தது. அவனுடைய நடையின் வேகம் வர வர குறைந்து கடைசியில் சற்று தயங்கி நின்றான். பிறகு வீட்டிற்கு போய் அபிராமிக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டுத்தான் அன்று மாலை திரும்பி வர நேரமாகும் என்று தெரிவித்துவிட்டு போவதுதான் சரி என்று நினைத்தான். அவ்வாறே தீர்மானித்து தன்னுடைய வீடு இருந்த வீதியை நோக்கி சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் வீட்டின் வாசலை அடைந்தான். அச்சமயம் உள்ளே ஐயோ என்ற அபிராமியின் தீனமான குரல் கேட்கவே அவனுடைய உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிந்தது. ஓடிப்போய் கதவை திறக்க முயன்றான். கதவு தாழிடப்பட்டிருந்தது. செண்டலண்டை சென்று பார்த்தான். உள்ளே கூடத்தில் அவனுடைய கண்விழிகள் தெரித்து விழுமாறு செய்த பயங்கர காட்சி ஒன்று தென்பட்டது. கார்வார் பிள்ளை அபிராமியினுடைய மேலாடியின் தலைப்பை கையில் பிடித்துக் கொண்டிருந்தார். அபிராமி ஐயோ என்று பரபரப்புடன் அவரிடமிருந்து ஓட முயல்கிறாள். அப்பொழுது முத்தையனுக்கு உடம்பு நடுங்கிற்று. அவனுடைய தேகத்தில் இருந்த இரத்தத்தில் ஒவ்வொரு துளியும் கொதித்தது. அடுத்த நிமிஷம் அவன் வீட்டு வாசலில் போட்டிருந்த பந்தல் காலை பிடித்துக் கொண்டு கூரையின் மேல் ஏறினான். 2 பாய்ச்சலில் தாவி சென்று வீட்டின் முற்றத்தில் குதித்தான். அவனுடைய உடம்பில் அப்பொழுது 1000 யானைகளின் பலம் உண்டானது போல இருந்தது. ஒரே தாவலில் கார்வார் பிள்ளை என்று சென்று அவர் கழுத்தை பிடித்து ஒரு தள்ளு தள்ளினான். பிள்ளை சுவரில் மோதிக்கொண்டு கீழே விழுந்தார். அவருடைய தலையை சுவரில் இன்னும் 4 மோது மோதினான். பிறகு காலை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு வந்து வாசற்படிக்கு வெளியே தள்ளினான். அபிராமி கூடத்து தூண் ஒன்றை பிடித்து கொண்டு நின்றாள். அவளுடைய உடம்பு இன்னும் நடுநடுங்கிக் கொண்டிருந்தது. முத்தையன் அவளை ஏறிட்டு பார்க்கவும் முடியாதவனாக தாழ்வாரத்தின் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தான். அபிராமி தேம்பிக் கொண்டே, அண்ணா, பூங்குளத்துக்கே நாம் திரும்பி போய்விடலாம், இங்கே இருக்க வேண்டாம் என்றாள். முத்தையன் ஒரு நிமிஷம் நின்று யோசித்துவிட்டு, கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு கொஞ்ச நேரம் ஜாக்கிரதையாக இரு அபிராமி, இந்த பாவியை இப்படியே விட்டுவிட்டு போகக்கூடாது, இன்னும் எத்தனை பேருடைய குடியை கெடுப்பானோ யார் கண்டது, நான் போய் சன்னிதானத்தில் சொல்லி முறையிடப் போகிறேன், இந்த அநியாயத்திற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இல்லையா என்று பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடந்தான்.
அபிராமி ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு, அண்ணா, என்னை தனியாக விட்டுவிட்டு போகாதே என்றாள். முத்தையன், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் போய் வருகிறேன், தடை சொல்லாதே, அப்புறம் உன்னை விட்டு பிரிகிறதாக இல்லை, நாளைக்கே பூங்குளத்திற்கு போய்விடுவோம் என்றான். பிறகு அவளிடமிருந்து விடுவித்துக் கொண்டு அன்புடன் அவளுடைய முதுகில் தட்டி கொடுத்து சற்று நேரம் பல்லை கடித்து கொண்டிரு அபிராமி, இதோ ஒரு நிமிஷத்தில் திரும்பி வந்துடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். அபிராமி, துர்பாக்கிய அபிராமி, உன் அண்ணன் ஒரு நிமிஷத்தில் திரும்பி வருவான் என்று எண்ணிக்கொண்டிராதே, அவன் திரும்பி வரவே மாட்டான். இனிமேல் பகவான் தான் உனக்கு துணை. போலீஸ் ஸ்டேஷன். தெரு வாசற்படியில் தள்ளப்பெற்ற கார்வார் பிள்ளை மெதுவாக தள்ளாடி கொண்டு எழுந்திருந்தார். மேல் வேஷ்டி எடுத்து தூசியை தட்டி போட்டுக் கொண்டார். அக்கம் பக்கம் யாரும் இல்லை என்பதை கவனித்துக் கொண்டு அவசரமாக கிளம்பி நடந்தார். கார்வார் பிள்ளையின் வாழ்க்கையில் இம்மாதிரி சம்பவங்கள் மிக சாதாரணமானவை. பல தடவை அவர் ஏழை எளியவர்களின் வீடுகளிலே இதைவிட அதிகமான தொந்தரவுக்கு ஆளாக்கி இருக்கிறார். அதையெல்லாம் அவர் லட்சியம் செய்வது கிடையாது. இந்த விஷயத்தில் அவர் தாமரை இலை தண்ணீர் போல வாழ்க்கை நடத்தினார் என்று சொல்லலாம். ஆனாலும் இன்று நடந்த சம்பவத்தை அவர் அவ்வாறு உதறி தள்ளிவிட முடியவில்லை. இந்த முத்தையன் மடத்தில் தம் கீழ் வேலையில் இருப்பவன். இனிமேல் அவனிடம் எப்படி வேலை வாங்க முடியும்? அவனிடம் தலை நிமிர்ந்து பேசுவதுதான் எவ்விதம் சாத்தியம்? எப்படியோ சமாளித்துக் கொள்கிறோம் என்றாலும் அந்த பையன் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பானா? சன்னிதானத்திடம் போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வைத்தால் என்ன செய்வது? ஏற்கனவே தம் பேரில் புகார்களுக்கு குறைவே இல்லை. வீதியில் போய்க் கொண்டிருந்த பொழுதே கார்வார் பிள்ளை இதையெல்லாம் சற்று சாங்கோபமாக ஆலோசனை செய்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். அதன் பலனாக அவர் நேரே மடத்தின் காரியாலயத்திற்கு போகாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரி அப்போதுதான் ட்ரெஸ் பண்ணி கொண்டு வெளியே வந்தவர் கார்வார் பிள்ளை பார்த்ததும், வாரும் சங்குப்பிள்ளை, நீர் வருகிறீர் என்று 1/4 மணி நேரத்திற்கு முன்பே எனக்கு தெரிந்து போச்சு. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பதை சங்குப்பிள்ளை வருவார் முன்னே சபாது வாசனை வரும் முன்னே என்று மாற்றிவிட வேண்டியதுதான். ஆனால் என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீர்? நெற்றியில என்ன அவ்வளவு பெரிய வீக்கம்? விஷயம் என்ன என்று கேட்டார். சார், அசத்தரமாக ஒரு காரியம் நடந்து போச்சு. நீங்கள் பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்புறம் இந்த ஊரில் யாரும் இருக்க யோகியதையே இல்லை. மடத்தை மூடிக்கொண்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிவிட வேண்டியதுதான் என்றார் கார்வார் பிள்ளை. சங்குப்பிள்ளை, அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் இந்த ஊர் செய்த பாக்கியம்தான். ஆனால் அது நடக்காது என்று எனக்கு தெரியும். என்ன சமாசாரம்? சீக்கிரம் சொல்லும். கலெக்டர் துரை வருகிறாராம் சேந்தனூருக்கு. நான் போக வேண்டும், அவசரம் என்றார். நல்ல வேலையாக போயிற்று. நானும் உடனே கிளம்பி வந்தது பாருங்கள். மடத்திலே ஒரு தரதலை பையல் யாரோ சிபாரிசு பண்ணினார்கள் என்று வேலைக்கு வைத்தோம். முத்தையன் என்று பெயர். அந்த பையன் நாளடைவில் மடத்து பணத்தை கையாடி வந்தான் என்று தெரிந்தது. இன்றைக்கு மத்தியானம் பெட்டியில் 50 ரூபாய் பணம் குறைந்தது. பையனை விசாரிக்கலாம் என்று பார்த்தால் ஆளை காணோம். உடனே புறப்பட்டு அவன் குடியிருக்கிற வீட்டிற்கு போனேன். அங்கே பாருங்கள், இந்த தடிப்பையல் அவன் தங்கச்சி கிட்ட ரூபாய் நோட்டை கொடுத்து கொண்டிருந்தான். கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வந்து போலீஸில் ஒப்புவிப்பதற்காக அவனை பிடித்தேன். அந்த தடிப்பையில் என்னை பிடித்து தள்ளி சுவரிலே வைத்து மோதிவிட்டான் சார். நான் கொஞ்சம் உஷாராக இல்லாமல் இருந்தால் மென்னியை பிடித்து கொண்டிருந்தாலும் கொண்டிருப்பான். நீங்கள் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணியாக வேண்டும். அப்பொழுது சப் இன்ஸ்பெக்டர், அந்த கதையெல்லாம் வேண்டாம் ஐயா, நீர் சொல்வதற்கெல்லாம் சாட்சி உண்டா சொல்லும் என்றார். பேஷாக உண்டு. உங்களுக்கு யார் எப்படி சாட்சி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல செய்கிறேன். பொய் சாட்சி தயார் பண்ணுகிறீரா? சிவசிவா ஆண்டவனே, பொய் சாட்சியா? கண்ணாலே பார்த்தவளை கொண்டு சாட்சி சொல்ல சொல்கிறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு? சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, நாயுடு, இந்த சங்குப்பிள்ளையிடம் வாக்குமூலம் வாங்கிக் கொண்டு அவர் சொல்கிற பையனை அரெஸ்ட் செய்து கொண்டு லாக்கப்பில் வையும். நான் வந்து மற்ற விஷயத்தை விசாரித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மோட்டார் சைக்கிளில் ஏறி சென்றார். முத்தையன் வீதியோடு மடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் உள்ளத்திலே ஒருபுறம் கொதிப்பும் மற்றொரு புறம் வருங்காலத்தை பற்றிய ஏக்கமும் குடிக்கொண்டிருந்தன. பண்டார சந்நிதியை உடனே பார்க்க முடியுமா? பார்த்தாலும் தான் சொல்வதில் அவருக்கு நம்பிக்கை உண்டாகுமா? நியாயம் பிறக்குமா என்று பலவித எண்ணங்கள் தோன்றி மறைந்தன. அப்பொழுது எதிரே கொஞ்ச தூரத்தில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் வருவதை அவன் பார்த்தான். உடனே பண்டார சந்நிதியிடம் போய் சொல்வதை காட்டிலும் ஏன் போலீஸ் போய் சொல்லக்கூடாது என்று அவனுக்கு தோன்றிற்று. அப்படி எண்ணமிட்டுக் கொண்டிருக்கையிலேயே அந்த போலீஸ்காரர்கள் அவன் அண்டை வந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவன், தம்பி, நீதானே முத்தையன் என்றனர். முத்தையன் ஆமாம் என்றதும், இன்ஸ்பெக்டர் ஐயா உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு, ஒரு சமாசாரம் கேட்க வேண்டுமாம் என்றான் போலீஸ்காரன். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்துவிட்டது என்று எண்ணினான் முத்தையன். கார்வார் பிள்ளை அபிராமியை உபத்திரவப்படுத்துவதை தான் வருவதற்கு முன்னாலேயே வேறு யாராவது பார்த்துவிட்டு போலீஸில் போய் சொல்லியிருப்பார்களோ என்று எண்ணினான். கான்ஸ்டபிள்களை கேட்டதற்கு அவர்கள் தங்களுக்கு தகவல் ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள்.
போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் ஹெட் கான்ஸ்டபிள் நாயுடு அவனை ஏறிட்டு பார்த்தார். பிறகு அவர் உட்கார்ந்திருந்த கூடத்திற்கு எதிரில் இருந்த ஒரு அறையை திறந்து, தம்பி, இந்த ரூமிற்குள் போ என்றான். முத்தையன் அந்த அறையில் தன்னிடம் ரகசியமாக ஏதோ கேட்கப் போகிறார் என்று நினைத்தவனாக உள்ளே போனான். உடனே அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வெளிக்கதவை சாத்தி பூட்டியதை பார்த்ததும் முத்தையனுக்கு சொரேர் என்றது. என்ன சார் இது, என்னை ஏன் வைத்து பூட்டுகிறீர்கள் என்று பரபரப்புடன் கேட்டான். ஏண்டா களவாணி பயலே, மடத்து பணம் 50 ரூபாய் அமுக்கிவிட்டு ஏன் என்றா கேட்கிறாய்? போதாததற்கு கார்வார் பிள்ளை மேலும் கை வச்சிட்டியாமே, திருட்டு பயலே என்றார் ஹெட் கான்ஸ்டபிள். ஐயோ, இது என்ன படுமோசம் என்று அலறினான் முத்தையன். ஹெட் கான்ஸ்டபிள் இதற்குள் வெளியே போய்விட்டார். முத்தையன் சார் சார் என்று கதறிக்கொண்டே கதவை பிடித்து உலுக்கினான். அப்பொழுது இரும்பு கதவு, சாமி, வெறுங்காயாலே ஒடிக்க முடியாது சாமி என்று குரலை கேட்டு அவன் திடுக்கிட்டான். குரல் வந்த பக்கம் பார்த்தான். அதே அறையில் அதே மூலையில் கந்தல் துணியுடன் செம்பட்டை படர்ந்த மீசைத்தாடியுடன் குறவன் ஒருவன் உட்கார்ந்திருப்பதை கண்டான். ஓட்டமும் வேட்டையும். இரவு நேரம் எங்கும் நிசப்தமாக இருந்தது. அந்த நிசப்தத்தை கலைத்துக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் கடிகாரம் 10 மணி அடித்தது. முத்தையன் அடைக்கப்பட்டிருந்த அறைக்குள் வெளிச்சம் கிடையாது. ஸ்டேஷன் தாழ்வாரத்தில் ஒரு லாந்தர் மங்களாக இருந்து கொண்டிருந்தது. கடிகாரத்தில் மணி அடிக்கத் தொடங்கிய பொழுது முத்தையன் அந்த அறைக்குள் கூண்டில் அடிப்பட்ட புலியைப் போல முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தான். கடிகாரத்தின் மணி ஓசை கேட்டதும் அவன் நின்று 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டு வந்தான். 10 மணி அடித்து நிறுத்தியதும் மறுபடியும் அவன் பரபரப்பாக நடந்தான். 10 மணி 10 மணி. அபிராமை தனியாக இருப்பாள். அந்த கிராதகன் ஒருவேளை வந்தால், இப்படி தனக்குள் தான் சொல்லிக்கொண்டு முன்னும் பின்னுமாக நடந்தான். அப்பொழுது பாரா டியூட்டியில் இருந்த போலீஸ் சேவகன் அந்த பக்கம் வரவே முத்தையன் ஆவலுடன் கதவண்டை வந்து தேம்பும் குரலில் சார் என்றான். போலீஸ்காரன் அவனை உற்று பார்த்து, என்னடாப்பா சார் மோர், என்ன சமாசாரம் என்று கேட்டான். எனக்கு ஒரு உபகாரம் நீங்கள் செய்ய வேண்டும். அதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். என் தோலை உங்களுக்கு செருப்பாக தைத்து போடுவேன். அதற்குள் அந்த சேவகன், வேண்டாமடாப்பா வேண்டாம், எங்களுக்கெல்லாம் சர்க்காரிலேயே செருப்பு தைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ உபகாரம் என்றாயே, அது என்ன சொல்லு என்றான். ஐயா, அரை மணி நேரத்திற்கு என்னை விடுதலை பண்ணுங்களேன். வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு உடனே திரும்பி வந்து விடுகிறேன். உங்களுக்கு ஒன்றும் கெடுதலே வராது. நீங்கள் வேண்டுமானால் என் பின்னோடு வாருங்களேன். போலீஸ்காரன் சிரித்தான். ரொம்ப பேஷான யோசனை. அப்படி என்னப்பா வீட்டில் அவசரம்? என்னத்தையாவது வைத்துவிட்டு மறந்து போய் வந்து விட்டாயாக்கும் என்று கேட்டான். ஐயா, நீங்களும் அக்கா தங்கைகளுடன் பிறந்திருப்பீர்கள். என்னுடைய தங்கை வீட்டிலே தனியாக இருக்கிறாள். அதுவோ தெருக்கோடி வீடு. அவளை யாராவது தெரிந்தவர்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு உடனே திரும்பி வந்து விடுகிறேன். போலீஸ்காரன் இதற்கு ஈடி என்று சிரிக்கத் தொடங்கினான். அண்ணே அண்ணே, இங்க வா என்று கூப்பிட்டு கொண்டே சிரித்தான். அதை கேட்டு லாந்தரின் அடியில் டைரி எழுதி கொண்டிருந்த இன்னொரு போலீஸ்காரன் எழுந்து வந்தான். அண்ணே, இந்த பையனுக்கு அவசரமாக வீட்டுக்கு போக வேண்டுமாம். ரொம்ப அவசரமாக போக வேண்டுமோ? அப்படி என்ன அவசரம்? இந்த பையனுடைய தங்கை வீட்டில் தனியாக இருக்கிறாளாம். நீ வேணா துணைக்கு போகிறாயா அண்ணே? இதை கேட்டதும் 2வது போலீஸ்காரனும் விழுந்து விழுந்து சிரித்தனர். 2 பேரும் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து போனார்கள். முத்தையனுடைய முகத்தில் சொல்ல முடியாத கோபம் ஜொலித்தது. அவன் கைகளை பிசைந்து கொண்டு நின்றான். இதுவரைக்கும் மூலையில் உட்கார்ந்திருந்த குறவன் அச்சமயம் எழுந்து வந்து முத்தையன் முகத்திற்கு நேராக உற்று பார்த்தான். இப்ப என்ன சாமி சொல்றீங்க என்றான். முத்தையன் பேசாமல் இருக்கவே, நான் சொல்கிறபடி கேட்டீங்கன்னா கட்டாயம் தப்பிச்சுக்கலாம், சரிதானா என்றான். சரி என்றான் முத்தையன். கடிகாரத்தில் 10:30 மணி ஆவதற்கு டங் என்று ஒரு தடவை அடித்தது. ஸ்டேஷன் தார்வாரத்தில் படுத்து ஒரு கான்ஸ்டபிள் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். இன்னொருவன் உட்கார்ந்தபடியே ஆடி ஆடி விழுந்து கொண்டிருந்தான். ஏதோ இரும்பு கதவு ஓசைப்பட்ட சத்தம் கேட்கவே உட்கார்ந்திருந்தவன் திடுக்கிட்டு நிமிர்ந்து என்னது என்றான். பேச்சு மூச்சு இல்லை. ஆனாலும் அவன் மன நிம்மதியடையாமல் எழுந்திருந்து லாக்கப்பறையின் கதவண்டை சென்றான். அந்த கதவின் இரும்பு கம்பிகள் 2-3 இடத்தில் சிறிது விளக்கப்பட்டிருப்பதை அவன் கவனிக்கவில்லை. கதவு கப்பால் நின்று கொண்டிருந்த குறவனை பார்த்து, என்னடா குறவா, என்ன சத்தம் என்று கேட்டான். குறவன், என்ன சாமி கேட்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே கதவண்டை வந்தான். வந்தவன் பளிச்சென்று கைகளை கம்பிகளின் வழியாக வெளியே நீட்டி அந்த போலீஸ் சேவகனின் கழுத்தை கெட்டியாக பிடித்து கொண்டான். போலீஸ்காரன் என்ன திமிரியும் அந்த பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. அவனுடைய விழிகள் பிதுங்கின. இதற்குள் முத்தையன் கம்பி விளக்கப்பட்டிருந்த இடத்தின் வழியாக கையை நீட்டி போலீஸ்காரன் பையிலிருந்த சாவியினால் பூட்டை திறந்து தாழ்பாலையும் விளக்கினான். உடனே வெளியில் வந்து
குறவன் சொன்னபடி போலீஸ்காரன் வாயில் துணியை வைத்து அடைத்தான். தன்னுடைய மேல் துணியினால் அவன் கைகளையும் இறுக கட்டினான். குறவன் மின்னல் மின்னும் நேரத்திலே வெளியே வந்து அந்த போலீஸ்காரனுடைய கால்களையும் கட்டி கீழே உருட்டியதும் 2 பேரும் ஓடிப்போய் வாசல் கதவை திறந்தார்கள். அந்த சப்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த போலீஸ்காரன் திடுக்கிட்டு விழித்து கொண்டான். வாசல் கதவை திறந்து கொண்டு 2 பேர் ஓடுவதை பார்த்ததும் டேஞ்சர், எஸ்கேப், ஷூட் ஷூட் என்று கத்திக்கொண்டே தன் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டான். குண்டு ஸ்டேஷன் குறை மேல் போய் தாக்கி கட்டடம் கிடுகிடுக்க செய்தது. வெளியில் வந்த முத்தையன் குறவன் என்ன ஆனான் என்று கூட திரும்பி பார்க்கவில்லை. கோதண்டத்திலிருந்து கிளம்பிய ராமபாணம் என்பார்களே, அது போல அவன் நேரே தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடினான். இரவு நேரமாகியால் வீதிகளில் ஜன நடமாட்டமில்லை. ஆனால் அவன் ஓடிய வழியிலெல்லாம் தெருநாய்கள் குரைத்தன. சில நாய்கள் அவனை தொடர்ந்து ஓடி வந்தன. அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தாமல் சந்து பொந்துகள் வழியாக புகுந்து அதிவேகமாக ஓடினான். கடைசியில் வீட்டை அடைந்தான். கதவு சாத்தியிருந்தது. வீட்டிற்குள் விளக்கு இல்லை. முதலில் கதவை மெதுவாக இடித்தான். பிறகு ஓங்கி அடித்தான். அபிராமி என்று கம்மிய குரலில் அலறி அழைத்தான். பேச்சு மூச்சு இல்லை. கொஞ்ச தூரத்தில் போலீஸ்காரர்கள் கூச்சலிட்டு கொண்டு ஓடி வரும் சத்தம் கேட்டது. சட்டென்று கதவின் நாதங்கி இருக்கும் இடத்தை பார்த்தான். கதவு வெளிப்புறம் பூட்டப்பட்டிருப்பதை கண்டான். ஐயோ அபிராமி, நீ என்ன ஆனாயோ, எங்கே போனாயோ தெரியவில்லையே என்று அழத் தொடங்கினான்.